அனைவருக்கும் வணக்கம். உலகளாவிய அளவில் மலர் மருந்துகளை கொண்டு போய் சேர்ப்போம். வீட்டுக்கு ஒரு மலர் மருத்துவரை உருவாக்குவோம். நான் சிவசங்கரி, மனநல ஆலோசகர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், பாஷ் ஃப்ளவர் தெரபிஸ்ட், லைஃப் சென்டர், ரஜபாளையத்துலேருந்து. மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த காணொலி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிற தகவல் நீண்ட நாள் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாகவே எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நான் மலர் மருந்து வாங்குகிறேன், அதில் ஆல்கஹால் ஸ்மெல் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஆல்கஹாலை நீக்கிறதுக்கு ஏதேனும் வழி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அப்படின்னா ஆல்கஹால் இல்லாத மலர் மருந்துகள் கிடைக்குமா? ஒருவேளை நான் வாங்குகிற மலர் தீர்வில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கஹால் அதிகமாக இருக்குதே, இதனால எனக்கு ஏதேனும் சைடு எஃபெக்ட் வருமா, பாதிப்பு வருமா? இந்த மாதிரிலாம் நிறைய கொஷின்ஸ் மலர் மருந்துகளில் ப்ரிசர்வேட்டிவாக சேர்க்கக்கூடிய ஆல்கஹால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறைய பேர் தவறாகவே புரிஞ்சுக்கும். இது ரிலேட்டடாக கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4 வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக இதுக்குன்னே அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இருந்தாலும் இந்த வீடியோவில் அப்படி இருக்கிற ஒரு பிரச்சனைக்கும் கூட தீர்வு காண முடியுமா அப்படிங்கிற ரீதியில் தான் நான் சொல்ல போகிறேன். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பு தான். ஆனால் அந்த ஸ்டெப்பை நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ணும் பொழுது அது இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கொஞ்சம் இதை பற்றின ஒரு நரேஷன்ஸ் இருக்குது. அதாவது இப்போ நம்ம ஆல்கஹால் கண்டென்ட் கலந்த அதாவது 2 விஷயம் அவைலபிள். மலர் மருந்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போய் இப்போ நம்ம சென்டரில் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஹீலிங் ஹெர்ப்ஸ் பிராண்டு வாங்குவோம், நெல்சன் வாங்குவோம், ஓகேங்களா? அப்புறம் டாக்டர் பேட்ச், இந்த 3மே நம்ம தொடர்ந்து மாறி மாறி பயன்படுத்தக்கூடிய இது. இதில் ஹீலிங் ஹெர்ப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமேசான்லேயே கிடைக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஹீலிங் ஹெர்ப்ஸோடைய அந்த இதுலேயும் கூட நீங்கள் போய் அவங்களோட வெப்சைட்லேயும் கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். இப்போது ஹீலிங் ஹெர்ப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60% அந்த ஃப்ளாரோட எக்ஸ்ட்ராக்டும் 40% ப்ரிசர்வேட்டிவ் பிராண்டி அப்படின்னு அவங்க கொடுத்துருப்பாங்க. அதுவும் ஆர்கானிக் பிராண்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு பழச்சாரும் கொஞ்ச நாள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் அதை அப்படியே எடுத்து ஒரு ரூம் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணும்போது அதோட ஆல்கஹால் ப்ரெசன்ஸ் அதில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இட்ஸ் அ பியோர், அதில் நம்ம வேறு எந்த போதை வஸ்துக்களும் கலக்காத வரைக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான், அது ஒரு மருந்து அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ நமக்கு மலர் மருந்தில் அவங்க கலந்து கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ் பர்பஸ்க்காக தான். இப்போ எப்படி நம்ம ஒரு ஊறுகாய் பண்ணுறோம், ஸோ ஊறுகாயில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவு எண்ணெயும் ஊற்றுவாங்க, அதிக அளவு உப்பும் போடுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவு எண்ணெய் தனியாக எடுத்துக்கிட்டாலோ அதிக அளவு உப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தனியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலோ அது உடம்புக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் இதில் ஊறுகான்னு சொல்லி போடும்போது ஊறுகாய் யாரும் இவ்வளோலாம் அட் டைமில் சாப்பிட மாட்டோம், கொஞ்சம் தான் எடுத்துப்பாங்க. அதுவுமே நம்ம எடுத்துக்கிறது எதுக்குன்னா, முதல்ல எடுத்தோடனே கொஞ்சம் ஊறுகாய் எடுத்து நம்ம சாப்பிடும்போது வாயில் உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும். அது டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம எடுத்துக்கிறோம், இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃப்ளவர் ரெமடியில் கலக்கக்கூடிய இந்த ப்ரிசர்வேட்டிவ் ஆனது பார்த்திங்க அப்படின்னா இந்த பூக்களோட தன்மையை மாற்றாமல் கெட்டு போகாமல் வைக்கிறதுக்கான அது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மட்டும்தானே தவிர உங்களுக்கு அது நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு உடம்புல கேடு விளைவிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஆல்கஹால் ஃப்ரீ ரெமடியும் அவைலபிளாக இருக்குது ஹீலிங் ஹெர்ப்ஸில், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அது நார்மலாக இதை விட அது கொஞ்சம் ஒரு 1.5 பங்கு ரேட் அதிகமாக வருது ஆல்கஹால் ஃப்ரீ. ஸோ இதுலேயே கிரானியூல்ஸும் உங்களுக்கு கிடைக்குது ஆல்கஹால் ஃப்ரீலேயே, அதுவும் அதே போல் தான், கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக தான் வரும். ஸோ இதுதான் இதோட விலை விவரங்கள். இந்த மாதிரியும் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லிட்டேன். சரி, இப்போ நான் ஒரு கடையில் இப்போ நான் சொன்ன பிராண்ட் இல்லாமல் அதர் பிராண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணி அதையும் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ இதில் ஆல்கஹால் ஸ்மெல் ரொம்ப வருது, நான் என்ன பண்ணட்டும், எனக்கு அந்த அளவுக்கு வசதி கிடையாது அதை வாங்கி யூஸ் பண்ணுற அளவுக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் வாங்கின இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத மலர் மருந்தோட தன்மையை ஃபுல்லும் எனக்கு எடுத்து தருமா அப்படின்னா எனக்கு தெரியாது. பட் இதில் இருக்கக்கூடிய அந்த ஆல்கஹால்ங்கிற ஒரு விஷயத்தை முறிக்கிறதுக்கு நான் சொல்கிற இந்த மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நல்லா கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஹாட் வாட்டர் அப்படின்னா நம்ம சூடு பொறுக்கிற அளவு குடிக்கிற அளவுக்கு ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அந்த அளவான மலர் மருந்துகளை நீங்கள் அந்த ஹாட் வாட்டரில் போட்டு ஜஸ்ட் அப்படியே ஒரு 1 hour விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து குடிக்கும்பொழுது அதோட ஸ்மெல்லும் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். அட் த சேம் டைம் அதோட எஃபெக்ட் அந்த குடிக்கும்போது ஒரு எரியுதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர், அது இல்லை. ஸோ இது நான் எதுலேருந்து டெரைவ் பண்ணேன் அப்படின்னா, நம்ம லெவல் 1 படிக்கும் பொழுது பேக் சென்டரில் நீங்கள் லெவல் 1 படித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம அப்போவே சொல்லுவாங்க, இப்போ அதாவது இதில் ப்ரிசர்வேட்டிவ் பர்பஸ்க்காக ஆல்கஹால் கொடுத்துருந்தாலும்
ஒரு டி அடிக்ட், அதாவது ஆல்கஹால் கன்சப்ஷன் அதிகமாக பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு வந்து டி அடிக்ஷன் பர்பஸ்க்காக நம்ம இதை கொடுக்கும் பொழுது நம்ம எந்த மாதிரி மெத்தடில் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு டிப் அதில் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் இதை போட்டுட்டு, அதாவது அந்த ட்ராப்ஸை வந்து தேவையான அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை கொடுக்கும்பொழுது அதில் இருக்கக்கூடிய ஆல்கஹால் தன்மை முறிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இதே விஷயம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அதர் பிராண்ட்ஸ்க்கும் பொருந்தும் அப்படிங்கிற வகையில் நான் சில பிராண்ட்ஸ், சில மக்கள் நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்குறவங்க சொல்லுவாங்க இல்லையா, நான் அதர் பிராண்ட் வாங்கியிருக்கேன், இது எப்படி யூஸ் பண்ணுது, அப்போ நான் சில பேருக்கு கைட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க அதன்படி எடுத்துட்டு நம்ம சாப்பிட்டதுக்கும் இப்போ சாப்பிடும் பொழுது அந்த வயிறு எரிச்சல் வந்து இல்லை, ஸோ அந்த ஆல்கஹாலோட ஸ்மெல் சுத்தமாக தெரியலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் இதில் வந்து அந்த மலரோட தன்மை வந்து எவ்வளோ அதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற காம்போசிஷன் பார்த்துட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து நம்ம அப்படி பார்க்கும்பொழுது 60% வரைக்கும் நமக்கு அதில் அந்த ஃப்ளார் எக்ஸ்ட்ராக்ட் தான் இருக்குது, 40% வந்து அந்த ஆல்கஹால் வருது. இதையே நம்ம ஹாட் வாட்டர் போட்டு முறிக்கும் பொழுது அந்த 60% அப்படிங்கக்கூடியது வந்து எனக்கு அதில் முழுமையாக கிடைக்குது. ஸோ மலரோடைய அந்த தன்மை மாறாமல் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம வந்து இந்த மாதிரி பிராண்டடில் இருக்கும்போது டெஃபினட்டாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம நம்பலாம். அதர் பிராண்ட்ஸ் வாங்கும்போது அதில் நீங்கள் கொஞ்சம், ஏன்னா அந்த மாதிரி காம்போசிஷன் அதில் சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியலை. அப்படி தெரியுது உங்களுக்கு, இவ்வளோதான் கலந்துருக்காங்கன்னு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்களும் இந்த மன திருப்தியோடு சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா ஹாட் வாட்டரில் போட்டதும் நம்ம வந்து அந்த எவ்வளோ ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கோ அதை நம்ம நீக்கிட்டோம், மீதம் இருக்கக்கூடியது அந்த ஃப்ளவர் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோடு நாம் அந்த மலர் மருந்துகளை உட்கொள்ளலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ஒரு தெளிவாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்படும் பட்சத்தில் 7708871224 எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.